2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி என்பதை ஒப்புக்கொண்ட ராகுல், அதனால்தான் அமேதி தொகுதியில் இம்முறை போட்டி போடவில்லையா? அமேதி தொகுதியை விட்டு ராகுல் பயந்து ஓடியதன் பின்னணி என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர்களை உருவாக்குற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஏன்னா இப்போ அங்கே 80 தொகுதிகள் உண்டு. ஒரு காலத்தில் பிரதமர் வேட்பாளர் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் ஜெயிப்பாங்க. இப்போயும் அதான் நடக்குது. ஏன்னா 2014 மோடி அங்கேருந்து தான் எம்பியாக வந்தார், 19 அங்கேருந்து தான் எம்பியாக வந்தார். ஆனால் ராகுல், சோனியா ரெண்டு பேரும் 2014 உத்தரப்பிரதேசத்தில் சோனியா ரேபரேலி, ராகுல் அமேதியில் போட்டி போட்டு ஜெயித்தாங்க. ஆனால் 2019 ரேபரேலியில் சோனியா மட்டும்தான் போட்டி போட்டு ஜெயித்தாங்க. ராகுல் தோத்துட்டார். இந்த முறை என்ன பண்ணியிருக்கார் ராகுல்? அமேதி தொகுதியை விட்டு கொடுத்துட்டு ரேபரேலியில் மட்டும் இருந்திருக்காரு. ரேபரேலி தொகுதி எம்பி சோனியா இருக்குன்னா ராஜஸ்தான்லேருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் கான்ஸ்டிடியூன்சிஸ், ட்ரெடிஷ்னல் பேஸ்டின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் அமேதி ரேபரேலிலேயே. அமேதியில் இந்த முறை தான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிந்து கொண்டு ரேபரேலிக்கு ஒதுக்கிட்டார் ராகுல் காந்தி. இதுதான் காங்கிரஸின் வட இந்திய நிலைமை. அதே காங்கிரஸின் ராகுல் காந்தியால் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் போட்டியிடும் ராஜஸ்தான், குஜராத், பீகாரில் விட காங்கிரஸ், தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை விட மோசம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் போன்ற தொகுதிகளில் பிஜேபி எடுத்து போட்டி போட முடியல. குஜராத்தை சார்ந்த மோடி 2வது தடவை வாரணாசியில் போட்டி போட்டு ஜெயித்து இப்போ 3வது தடவை போட்டி போடுறாரு. ஆனால் ராகுலால் அவங்க சொந்த தொகுதி, பரம்பரை தொகுதியிலேயே போட்டி போட முடியல. காரணம், இந்த மாதிரி மாநிலங்களில் போட்டி போட்டாலும் தோற்றுடுவார்னு தெரியும். ஆக மொத்தத்தில் இவர் இப்படி தொகுதி மாறினதுலேயே அவர் வட இந்தியாவில் மாபெரும் தோல்விகளை சந்திக்க போகிறார் என்பதை வட இந்திய மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அதாவது 2024 தேர்தலில் அவருடைய கட்சி படுதோல்வி அடையும் என்பதை அவரை இப்போது தொகுதி அமேதியை விட்டு கொடுத்தது மூலம் மக்களுக்கு காட்டிவிட்டார். ஆனால் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையும் தான் அனைத்து ஊடகங்களும் கூறுது. அனைத்து வித அரசியல் வல்லுநர்களும் அதை தான் கூறுறாங்க. அதை இப்போ ராகுலும் உணர்த்தி காட்டிட்டார். அவ்வளோதான். மொத்தத்தில் எப்படியும் காங்கிரஸின் அழிவை இப்போது பேரரசு இளவரசர் தொகுதி மாறிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். பிரியங்கா ராபர்ட் வாத்ராவும் அவ்வளோ தூரம் பேசுகிறவங்க தேர்தல் அரசியலில் நிற்கலை என்பதும் அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டை விட்டு காங்கிரஸ் கட்சி செல்கிறதை தான் காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.